திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. நடிகர் நாக சைத்தன்யாவினுடைய பெயரோ புகைப்படமோ குரல் இது எதையுமே அனுமதி இல்லாம பிறர் பயன்படுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கு. இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இந்த மாதிரியான வழக்குகள் ஏற்கனவே பல நடிகர்கள் போட்டு அவங்களுடைய புகைப்படங்கள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தீர்ப்பு வந்திருக்கு. இப்ப அடுத்தபடியா நடிகர் நாக சைத்தன்யாவும் தன்னுடைய பெயர் புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய உத்தரவும் தற்பொழுது வெளியாக இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசனும் வெங்கடேசன், நாக சைத்தன்யா அவருடைய தரப்பிலிருந்து இருந்து கோரப்பட்டது என்ன? தற்போதைய உத்தரவையும் பதிவு செய்யுங்க. வணக்கம். தனது பெயர், புகைப்படம், குரல் ஆகியவற்றை அனுமதியின்றி பிறர் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கவும், இதுபோன்ற இணையதளங்களுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கவும் கோரி நடிகர் நாக சைத்தன்யா தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஜோதி சிங் என்று விசாரித்தார். நாக சைத்தன்யாவின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆபாச இணையதளங்கள் உள்ளிட்டவற்றில் AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட மனுதாரர் நாக சைத்தன்யாவின் புகைப்படங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும், போலியான அவதூறு வீடியோக்கள் உருவாக்கப்படுவதாகவும், டிஷர்ட் உள்ளிட்ட வணிகம் சார்ந்த விஷயங்களில் நடிகர் நாக சைத்தன்யாவின் புகைப்படங்கள் இடம்பெறுவதை தடுக்க வேண்டும் என்றும் கோரி வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் நடிகர் நாக சைத்தன்யாவின் பெயர், புகைப்படம், குரல் ஆகியவற்றை அனுமதியின்றி பயன்படுத்த இணையதளங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். நடிகர் நாக சைத்தன்யாவின் பெயர், புகைப்படம், குரல் இதை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்டோம். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.